நேற்று 4ஆம் திகதி ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ஈரானிய யுத்த கப்பலுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதல் தொடர்பாக நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இலங்கையினுடைய கடற்படை தொடர்பான மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அதோடு மட்டுமில்லாமல் இந்த தாக்குதல் எவ்வாறு நடத்தப்பட்டது, எந்த வகையான கப்பல், இதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்ற பலதரப்பட்ட தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அதாவது இந்த ஈரானிய யுத்த கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கடற்பரப்பு, அதாவது தெற்கினுடைய காலி கடற்பரப்பிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு அங்கால தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்து மகாசமுத்திரத்தில் வைத்து இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம் அப்படின்றத அமெரிக்கா இன்றைய நாளில், அதாவது நேற்றைய செய்திகளில் அறிவித்திருந்தாங்க. தங்களுடைய தாக்குதல் காரணமாக தான் இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வமாக அவங்க அறிவித்து அந்த தாக்குதல் நடந்த வீடியோ காட்சியையும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த கப்பலில் பயணித்தவர்கள் கிட்டத்தட்ட 180 பேர் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்ட விசாரணைகளில் சொல்லப்படுது. இதில் 40 பேர் மீட்கப்பட்டிருந்தாங்க. இதில் 32 பேர் வைத்தியசாலையில், கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. மற்றவர்கள் தேடப்பட்டாங்க. இதில் 80 பேருடைய உடல்களை இலங்கையினுடைய கடற்படை மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்திருக்காங்க. தேடுதல் நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பல்ல 150 மாலுமிகள் இருந்ததாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக இப்பொழுது சந்தேகப்படுது. 80 பேருடைய உடலங்கள் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. 180 பேர்ல 40 பேர் தான் உயிருடன் மீட்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும். எனவே மற்றவர்கள் உயிரிழந்திருக்கலாம். கப்பல் மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாளை, அதாவது இன்று காலையில் அல்லது இன்று பகல் வேளைகளில் இது தொடர்பான முழுமையான தரவுகள் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கப்பல் ஈரான்ல வைத்தோ அல்லது ஈரான்ல இருந்து தாக்குதலுக்குள்ளாகியோ இந்த கப்பல், அதாவது இலங்கையினுடைய அல்லது இந்து சமுத்திர பக்கமாக வரல. இந்த கப்பல் விசாகப்பட்டினத்துல நடந்த கடற்படை அணிவகுப்புல பங்கு பற்றிய கடற்படை வீரர்கள், இவர்கள் ஈரானிய கடற்படை வீரர்கள். இந்த நிகழ்வை முடித்துவிட்டு இந்த வீரர்கள் எல்லாமே இந்து மகாசமுத்திரத்தின் மூலமாக இவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான விடயமானது பெரிய அளவான சர்வதேச ரீதியில பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். காரணம், 2வது உலக போருக்கு பிறகு அமெரிக்கா தனக்கு எதிராக இருக்கின்ற நாட்டின் ஒரு கப்பல் மீது, அதாவது ஒரு கடற்படை கப்பல் மீது நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதலாக இது பார்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் 2ஆம் உலக போருக்கு பிறகு ஒரு கப்பலின் மூலமான தாக்குதலில் உயிரிழந்த அதிக எண்ணிக்கையான உயிரிழப்புகளாகவும் இது பதிவாகி இருக்கிறது. இலங்கைக்கு அருகில் இருக்கிற இந்த இந்திய பெருங்கடல்ல இப்பொழுது மூழ்கி கொண்டிருக்கிற இந்த கப்பல் ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களோடு இணைந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காரணம்னு சொன்னா, 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட கடற்படை கப்பல்கள் இங்கு மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நீர்மூழ்கி கப்பலுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறைந்தது 80 பேர் வரையில் இந்த கப்பல்ல, இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்த கப்பல்ல இருந்தவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலேயே 2ஆம் உலக போர் காலத்துல அமெரிக்காவுடைய தாக்குதலையும் பல கப்பல்கள் இங்கு மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுடைய இன்னும் ஒரு கடற்படை போர் காரணமாக 1971 டிசம்பர் 4ஆம் திகதி பாகிஸ்தானுடைய ஒரு கடற்படை கப்பலை இந்தியாவினுடைய கடற்படையினர் தாக்கி மூழ்கடித்திருக்காங்க. இதுல 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக பதிவாகி இருக்கிறது. அதுக்கு இடையில இன்னும் ஒரு கப்பல் அரபிக்கடல்லையும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது இந்திய கடற்படையினுடைய தாக்குதலால. அது மட்டுமில்லாமல் 1971ஆம் ஆண்டு அதே டிசம்பர் மாதம் 9ஆம் திகதி இந்தியாவினுடைய ஒரு போர்க்கப்பலை பாகிஸ்தானுடைய கடற்படை தாக்கி மூழ்கடித்திருக்கிறது. இதே இந்திய பெருங்கடல்ல தான். இதுல 194 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா பக்கமாக இன்னும் மேலதிக தகவல்களாக இந்த விடயங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும், அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 20க்கும் மேற்பட்ட ஈரானிய யுத்த கப்பல்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்கா தன்னுடைய அறிக்கைகளில் சொல்லியிருக்காங்க. அதுல இதுவும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில முக்கியமான தகவல்களை வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். 131 இலங்கையர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுடைய விமான நிலையங்கள்ல
தங்கியிருக்காங்க அல்லது சிக்கியிருக்காங்க. காரணம், அவங்க நாட்டுக்கு வர்றதுக்கு இருந்த வேளையில உடனடியாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக அவர்கள் விமான நிலையத்திலேயே தங்க வேண்டி இருக்கிறது. எனவே சிக்கியிருக்கிறார்கள். எனவே இவர்கள் மிக விரைவில் நாட்டுக்குள் அழைத்து வரப்படுவார்கள். 109 பேர் சவுதி விமான நிலையத்திலும் 22 பேர் ஓமான் விமான நிலையத்திலும் தங்கியிருப்பதாக அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கு நாட்டில் பணிபுரிகின்றவர்கள் 10 பேரை நாட்டுக்குள் அழைத்து வரதுக்கு, இலங்கைக்கு வரவழைக்கிறதுக்கான கோரிக்கைகள் இங்கிருக்கிற உறவர்களால் விடுக்கப்பட்டிருக்கு. 10 பேர். அது மட்டும் இல்லாமல் 4 பேருடைய தொடர்பு மத்திய கிழக்கு நாட்டினுடைய, எந்த நாடுன்னு அவர் குறிப்பிடல, 4 பேருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பது பற்றியும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்கள் திரட்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். வெளிநாடுகளில் இருந்து இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. பல நாடுகளுடைய நண்பர்களோட பேசும்போது அங்கு நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் அனைத்துமே அமெரிக்காவை குறிவைத்தும் அமெரிக்க கட்டடங்கள் மீதும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீதும் தான் நடத்தப்படுகிறது ஒழிய பொதுமக்கள் வாழுகின்ற அல்லது பொது கட்டடங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலை அப்படின்றதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்றதான் இப்போது வருகின்ற தகவல்கள் தெரிவிக்குது. ஈரான் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பு ஈரானுடைய பாதுகாப்பு படை பக்கமாக வெளியிட்ட தகவல் என்னன்னு சொன்னா, புதிதான ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் நடந்து வர நிலையில புதிய ஏவுகணை தாக்குதல் முறை ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக அறிவித்திருக்காங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. லெபனான்ல ஒரு மிக முக்கியமான விடயம் பற்றி ஈரான் எச்சரிக்கை கொண்டு விடுத்திருக்காங்க. இஸ்ரேல் லெபனான்ல இருக்கிற ஈரான் தூதரகத்தை தாக்குமாக இருந்தால் உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேல் தூதரகங்கள் தங்களுடைய குறிக்கோளாக அல்லது குறியாக இருக்கும் எல்லாத்தையும் தாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அவங்க விடுத்திருக்காங்க. இது தொடர்பான செய்திகள் சர்வதேச ஊடகங்கள்ல பார்க்க கிடைத்தது. கொழும்பு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் பேர்ல புதுக்கடையை சேர்ந்த மில்ஹான் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கையானது சட்டவிரோதமானது, சரியான ஆதாரங்களோடு இல்லாத ஒரு கைதாக நடந்திருக்கிறதுன்றதை உறுதிப்படுத்தி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அவர் மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு. அவரை கைது செய்யும் போது என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்ற தகவல் வழங்கப்படலை. அதுவும் அவர் கைது செய்யப்பட்டது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இது எல்லாமே அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. காரணம்னு சொன்னா, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டாலும் என்ன காரணத்துக்காக, இந்த காரணத்துக்காக தான் கைது செய்கிறோம் அப்படின்ற தகவல்கள் வழங்கப்படணும் அப்படின்றது கட்டாயமானது அப்படின்றத நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த கைது ஒரு சட்டவிரோதமானதும் ஆதாரங்கள் அற்றதும் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எனவே அது மட்டுமில்லாமல் கைது செய்யப்பட்ட பொழுது அரசாங்கத்திற்கான தண்டப்பணம், இந்த கைது செய்யப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்கணும், அதோடு அந்த போலீஸ் அதிகாரி ஒருவரும் இழப்பீடு வழங்கணும் அப்படின்றதையும் அறிவித்திருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு பொது அமைப்புகள் ஏற்கனவே சொல்லி வர விஷயம் தான். அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட பலர் தகுந்த ஆதாரங்கள், தகுந்த சாட்சியங்கள் இல்லாம இன்னும் தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்கன்றதான். எனவே இந்த விடயங்கள் தான் இப்போது வரைக்கும், அதாவது இன்று மார்ச் 5ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரைக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல்கள், சுருக்கமான தகவல்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. எந்தெந்த நாடுகள்லேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க, எப்படி இருக்குது அங்கே இருக்க நிலைமை அப்படின்றத கருத்துக்களில் சொல்லுங்கள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம்.